உலகத்தின் நுரையீரல் அமேசான் காடுகள். 20 விழுக்காடு காற்று தான் ஆக்சிஜன் மரங்கள் தருது. மீதி 80 விழுக்காடு ஆக்சிஜனை கடலுக்குள்ள இருக்கிற ஆல்காங்கிற அறிவியல் பேர், தமிழ்ல நீல பச்சை பாசி, அதுதான் தருது. இந்த நீல பச்சை பாசியில் இருந்து தான் ஆக்சிஜன் மேலே வருது நமக்கு. அதில் தான் நம்மெல்லாம் உயிரோட வாழ முடியும். இது மேலே பிளாஸ்டிக்கை கொட்டி கொண்டுட்டினா நம்ம செத்துருவோம். விளங்குதா? அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்க. உனக்கு உதாரணம் காட்டுறேன். இந்த நெகிழி தாள் இப்படி பூமியில் கிடக்கும்போது மேலே இருந்து ஒரு மழை துளி அந்த நெகிழி தாளில் விழுந்துருது, பூமிக்குள்ள போக விட மாட்டேங்குது. நீராவி சூரிய வெப்பத்தில் மறுபடியும் நீராவியாகி மேலே போயிடுது. நில நீர் வளத்தை இழந்துருது, வறண்டுருது. உனக்கு புரியுதா? நிலமெங்கும் குப்பையாக இருந்தால் என்ன ஆகும் பாரு. இங்கே பாரு, இங்கே இருந்து இங்கே பாரு, மழை மேகங்களில் இந்த துகள் போயிடுது, நெகிழி துகள். பல்லாயிரம் ஆண்டுகளாலும் நெகிழி மக்க போகிறது இல்லை, நாம் பார்க்க போகிறதும் இல்லை. இப்போ என்ன ஆயிடுது? சிறு துகள்களாக மண்ணில் கலந்து நஞ்சாகி நிலத்தடி நீருக்குள்ளே போய் நஞ்சாயிருது. என் கூட பிறந்தவனே, என்னை பெற்ற தாய் தந்தையரே, நமக்கு கும்பிட, நமக்கு வணங்க கும்பிட கோடி சாமி இருக்கு. ஆனா வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. புரியுதா? இவன் வருவான், என் மதம், என் ஜாதி, என் சாமி. வாடா பிக்காளி பயல, பிக்காளி பயல. மனித வாழ்க்கைக்கு மதம் தேவையில்லை, சாதி தேவையில்லை. எது தேவை? சூரிய ஒளி, கடல், மழை, காற்று, நிலம், வளம், நீர், சோறு, மண்முழு. மண்முழு பார்க்க அருவருப்பா இருக்கிற மண்முழு கூட உனக்கு பயன்படும். இந்த சாதியும் மதமும் ஒரு மயிருக்கு பயன்படும். கட்டிக்கிட்டு அழுகுதா இந்த சமூகம். சாதிக்கு ஓட்டு, மதத்துக்கு ஓட்டு. மயிரடா இருக்கும் சகோதரத்துவம், சமத்துவம். மயிர் நாடா இருக்கும் மனித நேயம் எங்கடா இருக்கும்? எங்கடா இருக்கும்? தாண்டி வாடா, தாண்டி வாடா, தமிழனா வாடா, வாடா.